நிறைய நாளாவே ஆசைப்பட்டேங்க விதை போடணும்னு. இன்னைக்கு தான் எனக்கு விதை போடவே நடந்துச்சு. இது நீங்க பார்க்குறது மிதுக்கங்கா விதைங்க. சின்ன சின்னதா இருக்கு. கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்துச்சு. அது விதை வரக்கூடிய டைம் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா விதைக்கு எந்த இதுவும் இல்ல. சரி மொத்தமா எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டேன். போட்டு அப்படியே ஒரு ட்ரைக்கு அடியில நிழலான இடத்துல எடுத்து வச்சுட்டேங்க. அப்புறமா இருக்கிறதெல்லாம் என்ட்ட முருங்கைக்கா விதை, நுரைப்பீர்க்க விதை, தம்பட்ட விதைங்க. தம்பட்டெல்லாம் வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு நெறைய நாள் ஆசையில இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ரெடி பண்ணி வச்சிருந்தாரு என் வீட்டுக்காரரு. நானும் நெனச்சேன் ஏதாவது விதை போடக்கு தான் ரெடி பண்ணி வச்சிருக்காருன்னு பார்த்தா, அதுக்குள்ள டாலியா செடிய எடுத்து நட்டு விட்டுட்டாருங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா பெருசா 3 செடியா எடுத்து நட்டு விட்டுட்டாரு. சரி நட்டு விட்டது இருக்கட்டும். நமக்கு சைடு வாக்குல நட்டு விட்டுக்கலாம். அது கொஞ்சம் பெருசாயி ஏன்னா பெரிய ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தான். சைடோடி அது படர்ந்து வரட்டும்னு சொல்லிட்டு சைடுல 2 விதைய ஊனி விட்டுட்டேன். முருங்கக்கா விதை வரக்கூடிய டைமு 2 வெடிச்சு போயிருச்சுங்க. ஏன்னா கொஞ்சம் பெரிய விதையா இருக்குதுல்ல, அது வரக்கூடிய டைம் அடிபட்டு அது 2 உடைஞ்சிருச்சு. சரி அந்த ஒரு 2 உடைஞ்சத நமக்கு ட்ரை பண்ணி பார்த்தாலோன்னு சொல்லிட்டு 2 உடைஞ்சதையும் எடுத்து நட்டு வச்சு பார்த்துருக்கேன். 2 உடைஞ்சதையும் வச்சு, ஒரு நல்ல விதையும் வச்சிருக்கேன். எது வருதுன்னு பார்க்கலாம். உடைஞ்சது வருமா இல்லையான்னு ட்ரை பண்றது தான் இது. வரலன்னா இன்னியும் 2 விதை இருக்குது. அத எடுத்து நட்டுக்குவேன். நீங்க நினைக்கலாம் என்கிட்ட முருங்கைக்காய் செடி இல்லையான்ட்டு. இருக்குதுங்க முருங்கைக்காய் செடி. இந்த முருங்கைக்காய் செடியில நெறைய காய் காய்க்கிற வீடியோ நான் பார்த்தேன். அதனால நான் கேட்டிருந்தேன் எனக்கு அனுப்பி குடுத்தாங்க. சரி இதையும் ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்க்குள்ள தான் நட்டு விட்டுருக்கேன். இதில தான் நான் கீரை விதைங்கெல்லாம் போட்டிருக்கேன். கீரை அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த முருங்கைக்காய் செடி பெருசாகி வளர்ந்து வந்துரும். 2 விதை எடுத்து வச்சிருக்கேங்க எக்ஸ்ட்ராவா. ஏன்னா இது முளைக்கலன்னா அதையாவது போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு 2 நல்ல விதை எடுத்து வச்சிருக்கேன். அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்க்குள்ள எதெல்லாம் முளைச்சு நிக்குதுன்னு பாருங்களேன். விதை போடாமலே ரெயின் லில்லி இதெல்லாம் நம்ம தூத்துவார்ற வேஸ்ட்டுங்களெல்லாம் போடுறோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளேருந்து நெறைய முளைச்சு நிக்குதுங்க. அந்த சைடு முருங்கைக்காய் விதைய வச்சு விட்டேன் லாஸ்ட் எண்டுல. இந்த சைடு இந்த எண்டுல வந்து நுரைப்பீர்க்கன் விதைய வச்சு விடுறேங்க. ஏன்னா, தொட்டி அந்த அளவுக்குள்ள பெரிய தொட்டி இல்ல. இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்க்குள்ளலாம் வச்சா தான் அது நல்லா படர்ந்து போகக்கு எதமா இருக்கும். நல்ல பெரிய செடியா வரும். அதனால சரி கீரை அறுவடை முடிஞ்ச பிறகு இந்த நுரைப்பீர்க்க நல்லதா வளரும்னு நெனச்சுக்கிட்டு, இந்த நுரைப்பீர்க்கனா 2 சைடு இந்த லாஸ்ட் எண்டுல 2 விதை போட்டு விட்டுருக்கேங்க. கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் போட்டுருக்கேன். பார்க்கலாம் எது நல்லதா வருதுன்னு. இதுலயும் ஒரு 2, 3 விதை எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா, ஒரு வாட்டி நமக்கு வரலன்னா எல்லாத்தையும் மொத்தமா போட்டு நமக்கு வராம போயிருச்சுன்னா, அது ஒரு ஃபீல் ஆயிரும். சரி 2 விதை போட்டு அது வந்துச்சுன்னா, அந்த விதையில நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதுலேருந்து விதை எடுத்துக்கலாம். எதுக்கும் நம்ம ட்ரை பண்ணுறது ஃபர்ஸ்ட்டு எல்லாத்தையும் மொத்தமா போட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 எண்ணத்த ஊனி வச்சிருக்கேன். வந்துச்சுன்னா அதையும் நான் உங்க கூட ஷேர் பண்றேன். இனி ஒரு நெக்ஸ்ட் வீடியோலலாம் அது திளுத்து வர்றது, வளர்ந்து வர்றதெல்லாம் நான் ஷேர் பண்றேங்க. நட்டு விட்டுட்டு நான் தண்ணி ஊத்தி விட்டுட்டேன். அப்படி 1, 2 விதைங்கள நட்டு விட்டுட்டேங்க. நெறைய நட்டு விடல. ஏதோ 1, 2 நட முடிஞ்சிருச்சு. ஏன்னா இடம் இல்லைங்க. கிடைக்கிற இடத்துல நட்டு முடிச்சுட்டேங்க. பார்க்கலாம் எப்படி வளர்ந்து வருதுங்கிறத. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ விதைங்கள நான் எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அடுத்து போடுறதுக்கு வேண்டி.